பயிற்சி 8.3 1வது கணக்கு 10 தொழிலாளர்களின் மாத வருமானங்கள் முறையே 5000 5000 7000 7000 5000 5000 7000 7000 8000 8000 7000 7000 7000 7000 7000 7000 8000 8000 7000 7000 5000 5000 எனில் சராசரி இடைநிலை அளவு 3 காண்க. சராசரி இடைநிலை அளவு 3 காண்க. சராசரி அப்படினா ஃபார்முலா சாமி மொத்தத்தை கூட்டிடலாமா? கூட்டுறதுக்கு முன்னாடி இடைநிலை அளவுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துறாங்க. இடைநிலை அளவு கொடுத்தாவே கொடுக்கப்பட்ட தரவுகள் எந்த வரிசையில் எழுதணும்? இடைநிலை எழுதி விட்டுலாமா? ஏழு வரிசை எழுதுறோம். 1 கீழ 1 எழுதுனா எனக்கு எல்லாமே ஈஸியா முடிஞ்சிடும். 1 கீழ 1 எழுதிக்கிறேன். இருக்கிறது குறைந்த கூலி 5000. எத்தனை 5000 பாருங்க? 3. சொல்ல மாட்டீங்க. 3000. எதச்சா? அடுத்தது 7000. எத்தனை 7000 பாருங்க? 5. 7000. மூணாவது முறை, நாலாவது முறை, ஐந்தாவது முறை. எத்தனை 8000? 7000. ஃபர்ஸ்ட் நம்ம சராசரி தானே? Yes, miss. சராசரி. சராசரி. X okay, x bar equal to மொத்தத்துக்கு கணக்குல என்ன சொல்லுவோம்? சிக்மா x by n. அவங்களே சொல்லிட்டாங்க 10 கூலி. அதானே? எல்லாம் இத எழுதிக்கலாம். அவங்களே சொல்லிட்டாங்க 10 வேலையாட்களின் கூலியா? அப்பமா 10 தொழிலாளர்களின் கூலி. 10 தொழிலாளர்கள். அப்ப 10 தொழிலாளர்கள் எத்தனை தொழிலாளர்கள் எத்தனை என்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியதா நம்ம எண்ணிக்கை equal to 10. அப்ப x bar equal to சொல்ல முடியலாமா? yes miss 0 0 0 0 இது 0 ஒரு 8 2 16 ஒரு 7 2 35 ஒரு 35 ஒரு 10 45 ஒரு 5 50 60 66. 66. அப்போ சிக்மா x எவ்வளவு சாமி? 66000 by 10. ஒரு 0 கேன்சல். அதாவது 10 ஆல விட்டா ஒரு 0 கேன்சல் ஆயிடும். அவ்வளவுதான். ஆன்சர் என்ன சாமி? சராசரி equal to 6000. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? இடைநிலை அளவு. இடைநிலை அளவு. இடைநிலை அளவு. மொத்தத்தை என்ன சொல்லுவோம்? சிக்மா எக்ஸா? எஸ் மிஸ். எப்பலாம் கிடையாது, சிக்மா எக்ஸ் சொல்லிக்கலாம். சிக்மா எக்ஸ் ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா சொல்லிட்டு பார்க்கணும். கூட்டுனா ஒற்றை எண் வச்சா இரட்டை எண் வச்சா? ஐயோ இல்ல, சாரி, தப்பு. இடைநிலை அளவு ஒரே ஒரு தரவு கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கப்பட்ட எண்களை ஏழு வரிசையில எழுதிக்கணும். எத்தனை தரவுகள் கொடுத்திருக்காங்க? 10 ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? அப்ப n/2 வா? n/2 n/2 ஆவது உறுப்பு எழுதணும்ல? n/2 ஆவது உறுப்பு. அப்ப n ன்றது 10 10/2 இரண்டாவது உறுப்பு. 10 பாதியா பிரிச்சா 5வது உறுப்பு. 5வது உறுப்பு எதுன்னு பாருங்க. மேல கேட்போமா கீழே மேல வரணுமா? கீழே மேல எங்க போலாம்? 5 உறுப்பு. 1 2 3 4 5 1 2 3 4 என்னடா 5வது உறுப்பா? இரட்டை எண்ணா இருந்தா என்ன பண்ணணும்? n/2 ஆவது உறுப்பு மற்றும் n/2 plus 1 உறுப்பு. ஐயோ ஐயோ n/2 ஆவது உறுப்பு மற்றும் n/2 plus 1 உறுப்பு. அப்ப 5வது மற்றும் 6வது உறுப்பு. 5வது மற்றும் 6வது உறுப்பு. ஐயோ 10ல பாதி 5 5 மற்றும் 6வது உறுப்பு. இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? சரி, ஏன்னா 10ல பாதி 1 2 3 4
4 5 6 இந்த பக்கம் பாதி போயிடுச்சு இந்த பக்கம் 4 போயிடுச்சு இந்த பக்கம் 4 போயிடுச்சா ரெண்டு நம்பர் ஒரே நம்பர் தான் மட்டும் எடுத்துக்கணும்